என்னுடைய பேர் பாலமுரளி, கரூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு 40 அவார்டு, பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய, தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி 15,000 ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கு நன்மை கிடைக்கும். இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். இந்த யூடியூப்பை பாருங்கள், இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க. மேசராசி. மேசராசிக்கு 2025ஆம் ஆண்டினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இல்லை. இப்போ தான் மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த 7.5 சனி பாருங்கள், உங்களுக்கு பெரிய நன்மையை தான் தரும். எப்படி நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் மறைவதனால உங்களுக்கு சிறப்பு. இரண்டாவதாக இந்த ராசியிலேயே சனி நீச்சமாகிறாரு, அது ஒரு சிறப்பு. அப்போ இந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக தான் வாழ்க்கை அமையும். 7.5 சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு யோகங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யோகங்கள் யாருக்கு கிடைக்கும்? பிறந்த காலத்தில் சனி பகவான் நீச்சமடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 7.5 சனியின் மூலமாக இந்த மேசராசினருக்கு யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த திருமணம் சனி பகவான் மேசத்தில் இருக்கும்போதும் திருமணம் நடக்கும். ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான் வர்றப்பையும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இது நாள் வரைக்கும் தொழில் தடை அப்படிங்கிறது நிறைய இருந்தது. அப்போ அந்த தொழில் தடையெல்லாம் பனி போல கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். எப்படி விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு படுறப்ப உங்களுக்கு திருமண தடை விலகும், தொழில் தடையும் விலகும். அதே மாதிரி இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோட அதிபதி செவ்வாய். அப்போ இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட முருகன் கோவில்கள், 8 குடி முருகன், எண்கண் முருகன், சரியா? இந்த 8 குடி எண்கண் முருகன், சிக்கல் முருகன், புறவாச்சேரி முருகன், இந்த முருகன் கோவிலில் பாலபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமண தடை விலகி குடும்பத்தில் சுபமான வாழ்க்கை அமையும். மார்ச் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அடுத்தபடியாக ரிஷபராசி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.